Hi friends, this is Jagan from SeventhSense Trading Academy. நம்ம இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பற்றி பேசியிருந்தோம். ஃபண்டட் அக்கௌண்ட் மட்டும் ஹேண்டில் பண்ணுறதா நான் பேசியிருந்தேன். ஸோ நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபண்டட் அக்கௌண்ட் எனக்கு எப்படி வாங்கணும்னு தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட போகிறோம். ஓகேங்களா? ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பற்றி வீடியோ போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை பார்த்து நீங்களும் அந்த இதை புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் யூஸ் பண்ணுற ஃபண்டட் அக்கௌண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா FundedNext. இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் கம்பெனி தான் நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? FundedNext.com. நீங்கள் சிம்பிளாக கூகுளில் போய்ட்டு FundedNextன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. இப்போ இவங்க பே அவுட் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ்லேயே பே அவுட் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கார்ட் சப்போர்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கார்டில் போயிட்டு அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டு, ஆஃபர்ஸ் இந்த மாதிரி நிறையா கொடுப்பாங்க. சரிங்களா? அதில் நீங்கள் இதில் போயிட்டு லைவாக போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்குற இது சப்போர்ட். ஓகேங்களா? இந்த சப்போர்ட்டை நீங்கள் லைவாக கிளிக் பண்ணி உங்களுக்கு டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றப்போ இந்த சப்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் லைவாக சாட் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, பே அவுட் வரல அப்படி இப்படின்ட்டு உங்களுக்கு என்னென்ன இது இருக்கோ நீங்கள் இங்கே போய் சாட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நம்ம இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பாரில் அக்கௌண்ட் எடுக்கிறவங்க, இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்க்கு அக்கௌண்ட் எடுக்கிறவங்க அவங்களுக்கு தான் அந்த வீடியோ போடுறேன். அது சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? இதை படித்து பார்த்துக்குங்க நீங்களே. எப்படின்னா நான் காமனாக சொல்லிடுறேன். நீங்கள் இந்த இதில் 2 ஃபேஸ் இருக்கும். ஒரு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 8% டார்கெட். நீங்கள் டார்கெட் எடுக்கணும். நோ டைம் லிமிட். 8% நீங்கள் டார்கெட் எடுக்கணும். பர் டேக்கு 5% நீங்கள் அக்கௌண்ட்லேருந்து லாஸ் பண்ணக்கூடாது. ஓவரால் 10% நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? பர் டேக்கு 5% லாஸ் பண்ணக்கூடாது. ஓவரால் நீங்கள் அந்த மந்தில் 10% லாஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு போயிட்டு இதில் 3 இருக்கும். ஸ்டீலர் சேலஞ்சுன்னு ஒன்று இருக்கும், எவாலுவேஷன் அண்ட் எக்ஸ்பிரஸ் இருக்கும். சரிங்களா? அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எதுவுமே போகாதீங்க. இந்த ஸ்டீலர் சேலஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே உங்களுக்கு எந்த டாலர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். $6,000 உங்களுக்கு வேணும், இல்லை $15,000 $25,000 உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அது எவ்வளோ பே பண்ணி வாங்கணும்னு இதில் பார்த்துருங்க. ஓகேங்களா? இப்போது $6,000 அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் $59 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். $15,000 அக்கௌண்ட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா $119 நீங்கள் பே பண்ணி இந்த அக்கௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இது நீங்கள் போயிட்டு அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபேஸ் 1 ப்ராஃபிட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபஸ்ட்டு ரவுண்டு இருக்கும். உங்களுக்கு ஃபேஸ் 1 இருக்கும். அதில் 8% நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும். 8% எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிட்ட அப்புறமா உங்களுக்கு செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 5% நீங்கள் கவர் பண்ணால் போதும். ப்ராஃபிட் எடுத்தால் போதும். 5% நீங்கள் எடுக்கணும். ஸோ இது எல்லா டாலர்ஸ்க்கும் எல்லா அக்கௌண்ட் சைஸுக்கும் சேம் தான். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஓவரால் லாஸ் பார்த்தீங்கன்னா 10% நீங்கள் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். ஓவரால் லாஸ் பார்த்தீங்கன்னா 10% இருக்குது. ட்ராடவுன் டைப் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ், அக்கௌண்ட் பேலன்ஸில். ஓகேங்களா? மேக்ஸிமம் டெய்லி லாஸ் நீங்கள் டெய்லி 5% லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓவரால் லாஸ் 10% லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? டெய்லி பர் டேக்கு 5% லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்மளோட டெமோ கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? நம்ம அந்த MataxBar 15 minutes ஷார்ட் அதில் டெமோ கொடுத்துருந்தேன். அதிலே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓவரால் நமக்கு ஓவரால் லாஸே நமக்கு கண்டினியூஸாக ஆகலை அந்த லாஸ். ஓகேங்களா? ஓவரால் ஒவ்வொரு ட்ரேடு நமக்கு லாஸ் ஆனால் ஜஸ்ட்டு 1% தான் நமக்கு லாஸ் ஆகும். ஓகேங்களா? அதுவும் நெக்ஸ்ட் ட்ரேட்லேயே நம்ம கவர் பண்ணிடுவோம். சரிங்களா? நமக்கு லாஸ் ஓவரால் லாஸ் கண்டினியூஸாக ஆகாமல் அப்பப்போ ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 3% 2% தான் சம்திங் ஆச்சு. அதுக்குள்ளே நம்ம டார்கெட்டே ஹிட் பண்ணியாச்சு. எல்லாமே நம்ம 20% கவர் பண்ணியாச்சு. சரிங்களா? சரி, ஓகே. ட்ராடவுன் டைப் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பேஸ்டு. நீங்கள் இப்போ ஒரு 15,000 ஒரு $6,000 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு 3,000 நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். $9,000 இருக்குது. ஸோ அந்த $9,000க்கு 5% நீங்கள் ரிஸ்க் பண்ணக்கூடாது. பேலன்ஸ் பேஸ்டு பர்சன்டேஜில் நீங்கள் ரிஸ்க் பண்ணக்கூடாது.
நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அது தனியாக வச்சுட்டு கேபிட்டல்லேருந்து 5% ரிஸ்க் பண்ணக்கூடாது. அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோ வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்தே 5% வந்து நீங்கள் ரிஸ்க்கு பண்ணக்கூடாது பெர் டேக்கு. ஓவரால் 10% ரிஸ்க் பண்ணக்கூடாது. சரிங்களா? சரி, ஓகே. ட்ராடவுன் டைப்பு பார்த்தாச்சு. டைம் லிமிட்டு, தேர் இஸ் நோ எனி டைம் லிமிட். டைம் லிமிட்டே நமக்கு கிடையாது. பொறுமையாக உட்காந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. மினிமம் ட்ரேடிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 5 நாள் வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கணும். ஒரு பே அவுட்டை நம்ம எடுக்கிறோம், இல்லை அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதத்துலேயோ அந்த இதுலேயோ 5 டேஸ் கண்டிப்பாக மினிமம் ட்ரேட் பண்ணியிருக்கணும். சில பேர் ஒரு ட்ரேட் 2 ட்ரேடு 1 or 2 டேஸில் பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம ட்ரேடு கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம சின்ன சின்ன ட்ரேடு ப்ளேஸ் பண்ணிட்டு வரும்போது ட்ரேடு கிடைக்கிறப்போ பெரிய ட்ரேடு நம்ம போட்டு மினிமம் 5 டேஸ் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். அதெல்லாம் சிம்பிள் தான். கமிஷன் பார்த்தீங்கன்னா $3 பெர் லாட்டுக்கு அவங்க $3 வந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் அப் டு 95%. அவங்க வந்து 95% நமக்கு தருவாங்க. அது எப்போன்னா நம்ம எப்போ அக்கௌண்ட்டை வந்து க்ரோ பண்ணுறோமோ அப்போ தான் 95%. 80% வந்து நமக்கு கன்சிஸ்டன்சியாக நமக்கு 80% கொடுத்துருவாங்க. இந்த ஸ்டில்லர் அக்கௌண்ட், இந்த ஸ்டில்லர் சேலஞ்சில் தான் நீங்கள் போய் அக்கௌண்ட் எடுக்கணும். எவாலுவேஷன் எக்ஸ்பிரஸ்லாம் போய் எடுத்துகிற போகிறீங்க, எடுக்கக்கூடாது. ஸ்டில்லர் சேலஞ்சில் தான் நீங்கள் அக்கௌண்ட் எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து நல்லா நம்ம க்ரோ பண்ணுறோம் அப்படின்றப்போ 95% ஃப்ரம் ப்ராஃபிட்லேருந்து நம்ம கொடுத்துருவாங்க. ஆனால் 80% நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ட்ரேடிங் லிவரேஜ் இது உங்களுக்கு பார்த்துக்குங்க, எப்படி லிவரேஜஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. ஓகே, நமக்கு இங்கே இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நியூஸ் ட்ரேடிங். நம்ம நியூஸ் ட்ரேடிங்கில் கண்டிப்பாக என்ட்ரு ஆகிட்டு நமக்கு எங்கெல்லாம் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ டைமிங் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம ஒரே ஷார்ட் அடித்து செல்லோ பையோ புக் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால் நமக்கு நியூஸ் ட்ரேடிங் அலோவ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நமக்கு வீக்கெண்ட் ஹோல்டிங் கண்டிப்பாக வீக்கெண்ட் ஹோல்டு பண்ணுவோம். எஸ்எம்சி ஆர்டர் பெரிய ஆர்டர் பிடிக்கும்போது வீக்கெண்டு மந்த்லி கூட நம்ம ஹோல்டு பண்ணுவோம். அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸ்பர்ட் அட்வைசர் நமக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. எக்ஸ்பர்ட் அட்வைசர்னால் நான் எடுக்கக்கூடிய ட்ரேட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அதை அக்செப்ட் பண்ணுறது தான் எக்ஸ்பர்ட் அட்வைசர். ஸோ இந்த ட்ரேட் காப்பீடுன்றது ஒரு சாஃப்ட்வேர். நான் எடுக்கக்கூடிய ட்ரேடை அந்த சாஃப்ட்வேர் காப்பி பண்ணி உங்களோட உங்களோட அக்கௌண்ட்டில் எக்ஸ்பர்ட் அட்வைசர்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த எக்ஸ்பர்ட் அட்வைசருக்கு கிட்ட கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரேடு ப்ளேஸ் பண்ணும். இது ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டுக்கு உள்ளேயும் நடக்கும். ஒரு செகண்டுக்கு குறைவான நேரத்தில் இது நடக்கும். நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலும் சரி, எக்ஸிட் பண்ணாலும் சரி, எஸ்எல் புக் பண்ணாலும் சரி, பார்சல் மூவ் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, இது வந்து வித்தின் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் இது வந்து இந்த வேலையை செய்யும். இந்த காப்பி சாஃப்ட்வேர்ன்றது எக்ஸ்பர்ட் அட்வைசர் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணுற ஒரு திங்ஸ். ஓகேங்களா? ஓகே. ரீசெட் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் வந்து காமன் திங்ஸ். இப்போ நீங்கள் வந்து $15,000 அக்கௌண்ட் வாங்குறீங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்றப்போ $6,000 ஆர் $15,000 அக்கௌண்ட் நீங்கள் வாங்கும்போது ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். அதான் இது நமக்கு தேவையில்ல. ரீஃபண்டபிள் ஃபீஸ். ப்ராஃபிட் இதுலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போது ஃபேஸ் 1 ஃப்ரம் கேபிட்டலில் இருந்து நீங்கள் 8% நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா $480 வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? அந்த $480 உங்களுக்கு 15% உங்களுக்கு அவங்க பாஸ் பண்ணிட்ட அப்புறமா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 15%னா $72, $72. ஓகேங்களா? இப்போது ஃபேஸ் செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ப்ராஃபிட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 5% கொடுக்குறாங்க. $6,000 5%னா $300. ஓகேங்களா? $300 உங்களுக்கு வந்து 15% உங்களுக்கு அவங்க ஷேர் கொடுத்துருவாங்க, $45. ஓகேங்களா? எப்போ இது கொடுப்பாங்கன்னா, எப்போ நீங்கள் பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மந்த்து வித்ட்ரா நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த வித்ட்ராவில் வந்து உங்களுக்கு அந்த டாலர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வித்ட்ராவில். சரிங்களா? பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட் மந்த்து நீங்கள் ப்ராஃபிட்லாம் எடுத்து வித்ட்ரா பண்ணுவீங்களா, அதில் வந்து சேர்த்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போது இங்கே ரீஃபண்ட் ஃபீஸ் இது என்னென்னா, நீங்கள் இங்கே பே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, 59, 119 இந்த மாதிரி எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்களோ அந்த பே பண்ணுற அந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் பாஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மந்தில் ப்ராஃபிட் எடுத்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுவீங்களா, அந்த வித்ட்ராவோட எந்த அமௌண்ட்டையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. இங்கே ப்ராஃபிட் பண்ண 8%லேருந்து 50%, 8%லேருந்து 15% ஞாபகம் வச்சுக்கோங்க. 8%லேருந்து 15% வந்து அந்த 5%லேருந்து 15% ஓவராலாக உங்களுக்கு
இதோட சேர்த்தியும் கொடுத்துருவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ $15,000 இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னா ஸ்டில்லர் சேலஞ்ச் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டில்லர் சேலஞ்சில் மட்டும்தான் நீங்கள் அக்கௌண்ட் எடுக்கணும். எவாலுவேஷன் எக்ஸ்பிரஸில் எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸ்டில்லர் சேலஞ்சு ஸ்டார்ட் சேலஞ்ச் போயிடுங்க, கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் யுவர் பிளாட்ஃபார்ம். மெட்டா 4 கிடையாது, மெட்டா 5 வந்து செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மெட்டா 5 தான் நமக்கு தேவை, மெட்டா 4 செலக்ட் பண்ணக்கூடாது. மெட்டா 5 செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் யுவர் ப்ரோக்கர் சர்வர்ன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து FundedNext வேணும்னா FundedNext, GrowthNext வேணும்னா GrowthNext, எது வேணுமோ உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து GrowthNext தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே, செலக்ட் யுவர் ப்ரிஃபரன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து ஸ்வாப் ஃப்ரீ அக்கௌண்ட் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா ஸ்வாப் அக்கௌண்ட் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம ஸ்வாப் அக்கௌண்ட்டு போகிறோன்னு வச்சுங்க. செலக்ட் ஆகிறோம், நீங்கள் ஜஸ்ட் சிம்பிள் நெக்ஸ்ட் போயிடுங்க. நெக்ஸ்ட் போயிட்டிங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே கொடுத்துருங்க. ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டதுக்கப்புறமா ஐ அக்ரி இது இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போயிடுங்க. நெக்ஸ்ட் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பே பண்ணுற மெத்தட் வந்துடும். இதுதான் வந்து நமக்கு முக்கியமானது. என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த அக்கௌண்ட் வாங்க முடியும். உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது, யாருக்கிட்ட இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பேன்னு கொடுத்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட் உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகி வித்தின் 1 ஹவரில் உங்களுக்கு உங்கள் மெயிலுக்கு வந்துடும். பாஸ்வேர்டு, லாகின் ஐடி எல்லாமே உங்கள் மெயிலுக்கு வந்துடும். சரிங்களா? உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க. அதில் தான் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு வரும். அதுதான் எடுத்து நம்ம மெட்டா ட்ரேடர் ஃபைலில் நம்ம கொடுத்து அதில் தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? உங்கள்கிட்ட கார்டு இல்லை அப்படின்றப்போ ஜஸ்ட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் அதுக்கு என்ன தேவையோ நம்ம டீம்லேருந்து நம்ம அது அக்கௌண்ட் வாங்கி தரத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்படி உங்களுக்கு கிரெடிட் கார்டு இருக்குது, உங்கள்கிட்டயே இருக்குது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி இந்த அக்கௌண்ட் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். இது வாங்குறது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? வாங்குறது ரொம்ப சிம்பிள், பட் நம்ம ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பு. ஓகேங்களா? அது பர்ஃபெக்டாக உட்காந்து பண்ணால் நல்லா நம்ம கெயின் பண்ண முடியும். சரிங்களா? உங்கள்கிட்ட கிரிப்டோ பேமெண்ட் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் கிரிப்டோ பேமெண்ட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதர்ஸ் வந்து இது தேவையில்ல, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வேண்டாம், பர்ஃபெக்ட் மணிலாம் போக வேண்டாம். அப்படி பர்ஃபெக்ட் மணி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் அதை பற்றி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ கிரிப்டோ பேமெண்ட் இருக்குன்னா பண்ணிக்கங்க. இல்லாட்டி உங்களுக்கு கிரெடிட் கார்டு இருக்குது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா பண்ணிக்கலாம். அப்படி கிரெடிட் கார்டு உங்களுக்கு பண்ண முடியல, கிரெடிட் கார்டு யாருமே இல்லை, உங்களுக்கு தெரியல அப்படின்னா நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ $119 அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அக்கௌண்ட் வந்து வாங்கி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு நாங்கள் எந்த ஒரு சார்ஜும் வாங்குறது கிடையாது. சரிங்களா? அந்த டேக்ஸ் மட்டும் நாங்கள் எடுத்துக்குவோம். சரிங்களா? அந்த டேக்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃபோட்டோவாக அந்த டேக்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். இந்த நம்ம ஐஎன்ஆரை அந்த கரன்சி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு டேக்ஸ் எடுப்பாங்க. அந்த டேக்ஸ் மட்டும் எடுத்துப்போம். ஜஸ்ட் ஒரு $400 ஆகும் அந்த மாதிரி. ஓகேங்களா? அப்படி இல்லை, கிரெடிட் கார்டு இல்லைன்றப்போ நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். மோஸ்ட்லி உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். பை பண்ணிட்டு யூசர் ஐடி, பாஸ்வேர்டு என்கிட்ட கொடுங்க. இதோட நான் அட்டாச் பண்ணி காப்பி ட்ரேடை ஆக்டிவேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ட்ரேடு வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க அதில். ஏன்னா இமெயில் ஐடிக்கு தான் பாஸ்வேர்டு, லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து அதில் தான் வந்து கொடுப்பாங்க. அதை கரெக்டாக கொடுத்துருங்க. உங்களோட ஒரிஜினல் நேமை கொடுங்க, ஆதார் ஐடியில் என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஏன்னா பேன் டீட்டெயில்ஸ், கேஒய்சி ப்ராசஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க. சரிங்களா? ஒன்ஸ் நம்ம பாஸ் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் ஒரிஜினல் நேமு, அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஒரிஜினல், பேனில் இருக்கிற மாதிரி, ஆதார் ஐடியில் இருக்கிற மாதிரி கரெக்டாக கொடுங்க. சரிங்களா? உங்கள் பெட் நேம்லாம் கொடுத்துறாதீங்க. ஓகேங்களா? ஓகே, சிம்பிள் தான். இந்த FundedNext ஓப்பன் பண்ணுறது எல்லாமே சிம்பிள் தான். சரிங்களா? ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. ஓகே, 27, 28, 29, 30 இந்த 4 days நமக்கு அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்க்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது. இந்த ஓப்பனிங்ஸில் ஃபஸ்ட்டு வர 5 அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு 5 அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் மந்த்து தான் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? ஓவராலாக நிறைய அக்கௌண்ட் வச்சு ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் பண்ண போகிறோம். இந்த மந்த்து ஃபஸ்ட்டு வர 5 அக்கௌண்ட்டு மட்டும் நாங்கள் எடுத்து ஹேண்டில் பண்ண போகிறோம்.
இன்கேஸ் நீங்கள் பாஸ் பண்ண அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் எடுக்கிறதுல 50-50% நம்ம ஷேர் எடுத்துக்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு பாஸ் பண்ணலை அப்படின்னா, பாஸ் பண்ணாத அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, பாஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்கள் $119 கொடுத்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வாங்குறீங்கன்னா, இந்த $119 எங்களுக்கு சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது சார்ஜ் பண்ணிடணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற மாதிரிலும் டாடா, பை பாய்.